السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கிடையே உள்ளவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தும் ஏகனாகிய இறைவனை போற்றியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். என்னோட பேர் ஆதம். இதுக்கு முன்னாடி சிவா. நான் சிலத்தையும் ஏற்றுக்கிட்டு ஒரு 11 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம இஸ்லாமை பார்க்குற விதம் வேற, ஆக்சுவலாக இஸ்லாம் இருக்கிறது வேற. மனுஷனாக இருக்க நம்ம எல்லாருமே வாழ்ந்து மரணிக்கிற இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில ஏதாவது ஒரு பர்பஸ் நம்ம வாழ்க்கையோட முழு தேடல்களையும் பூர்த்தியாக்குமான்னு கேட்டா எதுவுமே பூர்த்தியாக்காது. எக்ஸப்ட் ஒன், இஸ்லாமை பத்தி தெரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் பின்னாடி இருக்க ரீசனை நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இன்னும் இறைவன் மனிதனுக்கு எந்த அளவுக்கு புரியுமோ அந்த விஷயங்களை தான் குரான்ல சொல்லி காட்டியிருக்கான். இன்னும் அதை விட தாண்டியும் எல்லா விஷயங்களும் இருக்குன்றது தான் இறைவன் சில வசனங்கள்ல சொல்லி காட்டுறான். மனிதர்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்றதை பத்தியும் இறைவன் இந்த குரான்ல சொல்லி காட்டுறான். இன்னும் அதையே நம்ம முழுசா தெரிஞ்சுக்கல. அதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால ஒரு ஒரு உறுதியோட இந்த வாழ்க்கையை வாழ முடியும். முதல் விஷயம், இந்த வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் இல்லாம போகாது அப்படின்றது தான். இறைவன் குரான்ல சொல்லும் போது என்ன சொல்றான்னா, இந்த வாழ்க்கையில நன்மையை செஞ்சு மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தவிர்த்திருந்து தன்னுடைய வாழ்க்கையை முழுமையா ஒருத்தர் மாத்திக்கிட்டு வாழ்றான். அவன் நல்லவனா வாழும்போது தான் இந்த உலகத்துல கஷ்டம் இருக்கு. கரெக்டா? நம்ம கெட்டவனா வாழணும்னு நினைக்கும் போது இந்த உலகத்துல நம்ம கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாழ்ந்து மரணிக்கிற அவனையும் எவன் எக்கேடு கட்டு போனா என்ன, நான் இந்த வாழ்ற வாழ்க்கையில எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி வாழ்ற இன்னொருத்தவனையும் நம்ம 2 பேரையுமே ஒன்னா மரணிக்க வச்சு ஒன்றும் இல்லை இந்த பூமியோட முடிஞ்சு போச்சுன்னு விட்டுருவேன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு இறைவன் கேட்கிறான். இது எப்படிப்பட்ட கேள்வி? ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம நல்லவனா வாழணும்னு நினைக்கிற மக்களும் இருக்காங்க, கெட்டவனா வாழ்றவங்களும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் எப்படி சமமாக்குவேன்னு நீங்க எப்படி தப்பு கணக்கு போட்டீங்க என்னை பத்தி அப்படின்னு இறைவன் கேட்கிறான். இந்த உலகத்துல இறைவன் ஒரு இல்லைனா, இந்த படைப்புகள்னு ஒண்ணு இல்லைனா, இறைவன் சொல்லி காட்டான், இந்த உலகத்துல இறைவன் ஒண்ணு இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே சீரமைஞ்சு இருக்காது. நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்காம போறோம். மெயினா இன்னொன்னு, இஸ்லாமை பத்தி தெரியாமலும் இறைவனை பத்தி தெரியாம இருக்க மக்களுக்கும் ஒண்ணு சொல்றேன். நம்ம எவ்வளவு அத்தாட்சிகளை தான் நிராகரிச்சே நம்ம வாழ்க்கையை கழிஞ்சுட்டு இருப்போம். இப்போ ஒவ்வொரு விஷயத்த நான் எடுத்து பேசினாலும் இந்த அல்லாஹ்வை பத்தி, அதாவது இறைவனை பத்தி, மகத்துவத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா இன்னையில இருந்து நாளைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கலாம். அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுற மாதிரி இந்த வானங்கள் பூமியை படைச்ச அந்த இறைவனை பத்தி பேசும்போது முழு கடலையும் நம்ம இறைவனுடைய புகழ் வார்த்தைகளை கொண்டு முடிக்க முடியாது. அது போல இன்னொரு கடல் வந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை தான் நிராகரிச்சுக்கிட்டு இருப்போம். இப்போ ஸ்ட்ரெயிட்டா இந்த இந்து இதையே எடுத்துப்போமே. இப்போ எங்க அம்மா பாத்தீங்கன்னா, இல்ல எங்க வீட்டுல இருக்க இந்து உறவினர்கள்லாம் பாத்தீங்கன்னா கோவிலுக்குன்னு அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. அதே போல கோவிலுக்கு போறத அவ்வளவு தூரத்துக்கு முன்னெடுத்து போவாங்க. நீங்க ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த கருவறை கிட்ட போற மக்களை கழுத்தை பிடிச்சி புடனையை பிடிச்சி தள்ளி 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 விடுறத பார்த்திருப்பீங்க. இது மாதிரி ஒரு விஷயமா நடந்திருக்கு. ஏகப்பட்டது. அவன் தெளிவா டிக்ளேர் பண்றான், விஐபி விஐபிக்கும் விவிஐபிக்கும் மட்டும்தான் நான் செப்பரேட்டா ஒரு கடவுளை பார்க்குற தரிசனத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். இவ்வளவு விஷயத்த அவன் தெளிவா எடுத்து சொன்னதுக்கு அப்புறமும் நாம என்ன பண்றோம்? எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக திருப்பி அதுகிட்ட போய் நின்றுகிட்டே தான் இருக்கும். அதுவும் மனிதனுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் இல்லையா? ஏன்னா மனுஷன் இன்னைக்கு மனிதன் கையால உருவாக்கப்படுற சிலைகளை போல இல்ல. ஏன்னா மனிதனுக்குன்னு ஒரு உயிர் இருக்கு, அவனால சிந்திக்க முடியும், அவன் மத்தவங்க மேல இறக்கப்படலாம், அவனுக்கு எமோஷன்ஸ் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையுமே வெறும் ஒரு மணியால எல்லாத்தையுமே மாத்திர முடியும். அந்த சிலைகளை போய் நம்ம பார்க்கணும்னா அவங்க விவிஐபியா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு நேரடியா போய் பார்க்கறதுக்கு ஒரு அனுமதி இருக்கும். அப்படின்றத நம்ம எவ்வளவு விஷயத்த பார்த்தாலும் அதை நிராகரிச்சே தான் வாழ்றோம். நான் இந்த ஒரு விஷயம் மட்டுமா, எவ்வளோ ஒரு திருவிழானாலும் ஒரு எதுக்கு எடுத்தாலும் நம்ம காசு கொடுக்காம கடவுளை பார்க்க முடியுமான்னு கேட்டா அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனே இல்லை. இது எவ்வளவு ஒரு மனுஷனை ஒரு அவமரியாதை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த இஸ்லாமை பாருங்களேன், அதுல
இறைவன் தொழுகையை சொல்லி காட்டுறான். அந்த தொழுகைன்றது எப்படி இருக்கு? காசு கொடுத்து ஒருத்தன் ஏழையா இருந்தானா அவனால பண்ண முடியாதான்னு கேட்டா கிடையாது. அதே போல ஒருத்தன் பணக்காரனா இருந்தாலும் அவன் வந்து அவனுடைய கெட்ட எண்ணங்களை அழிச்சிட்டு தான் வந்து அந்த இடத்துல நிக்கணும். மனிதர்களுக்கு மனிதரும் சமமா ஒரு இடத்துல நின்று இறைவனை தொழுகிற அந்த விஷயம் இருக்கு, அது வந்து இறைவனை சார்ந்து இருக்கு. அந்த இறைவனுடைய மகத்துவத்துக்கு ஒரு நேரடியா ஒரு இறைவன் சொல்றதுக்கு இதான்ப்பா தகுதி. என்ன தகுதி? அவனுக்கு காசு கேட்கல. ஏன்னா இறைவனுக்கு காசு இருந்துச்சுன்னா, காசு தேவைப்பட்டதுன்னா அப்போ இறைவன் இல்லைல்ல. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம நிராகரிச்சு தான் வாழ்றோம். அது மட்டுமா, இந்த நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட இவ்வளவு காலங்கள்ல நான் பள்ளிவாசல்கள்ல அதிகமான உதவிகளை நான் தான் பெற்றிருக்கேனே தவிர்த்து பள்ளிவாசலுக்கு திருப்பி கொடுத்தது இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல நம்ம எடுத்தாலும் இறைவனுடைய அந்த கட்டமைப்புன்றது மனிதர்களுக்கு, அதாவது எல்லாருக்கிட்ட இருந்தும் வாங்கி எல்லாத்தையும் சமமா பங்கெடுத்து கொடுது. இதுவே இறைவன் குரான்ல சொல்லியிருக்க அந்த விஷயங்கள்ல ரொம்ப 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 கம்மியா நாங்க ஃபாலோ பண்றோம். அதுல இருந்து மக்கள் இவ்வளவு பிரயோஜனத்தை அடைஞ்சுக்கிறாங்க. நீங்க இஸ்லாத்துக்கு வந்த ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் கேட்டீங்கன்னா இறைவன் ஒருவன்றத அவங்க விளங்கிக்கிட்டதை அவங்க சொல்றாங்க. எப்படி இந்த வானங்களையும் பூமியையும் படைச்ச இறைவன் எப்படி சொல்லி காட்டுறான்னா, இதுல இருக்கிறது எல்லாமே சீர்குலையாம இறங்குது. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த சகோதரர் கூட ஆயத்துல் குர்சியை ஓதி காட்டினாங்க. இது எல்லாத்தையுமே இறைவன் வந்து எப்படி கட்டி காக்குறான்னு சொல்றான். இன்னைக்கு கட்டி காக்குறன்றது எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப மனுஷன்ல எவனாச்சும் ஒரே உருக்கு இருந்தாலும் இந்த உலகத்தையும் முழுசா அழிக்கிற அளவுக்கான யுரேனியம் பவர் நம்மள்ட்ட இருக்கு. அவன் ஒரு செகண்ட்ல போட்டு இந்த உலகத்தை காலி பண்ணிடலாமே. ஆனா அது மட்டுமா தடுக்கப்படுது? இல்ல. இந்த உலகத்துல இருக்க இந்த பூமி ஒரு சுத்துற இந்த இடத்துல எரிக்கல் விழுந்தாலும் பூமி இல்லாம போயிடும். அதே போல இந்த சூரிய மண்டலம் இல்லாம போறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதை சயின்டிஸ்ட் சொல்லும் போதே எவ்வளவு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டியில 1%, அதாவது நம்ம கைப்பிடிய மண் எடுத்து சுத்தி நம்ம தூவி விடுற இடத்துல கைப்பிடி மண் எடுத்து தூவி விடும்போது அது எல்லாமே நம்ம நினைச்ச இடத்துல போய் நிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு போட்டா எத்தனை பாயிண்ட்ல நீங்க அதை போடுவீங்க? நம்மளால போடவே முடியாது. அது மாதிரி இந்த உலகத்துல இருக்க ஆபத்து மட்டும்தான் அதிகம். பிரபஞ்சத்திலையும் ஆபத்து மட்டும்தான் அதிகம். ஆனா இந்த பூமியும் இந்த பிரபஞ்சமும் சீரா இயங்கிட்டு இருக்கு, எந்த ஒரு பார்வையாளரும் இல்லாமலே. அப்படின்னு நாமளே அதை நம்பிக்கிட்டே இருக்கோம். ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு யோசிக்க வைக்க முடியுன்றத நீங்க இந்த குரான் படிச்சா தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கீழே போக வைக்க முடியுன்றது இந்த குரானை படிக்காதவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இறைவனை பத்தி தெரியாதவங்க நிறைய விஷயத்துல அவங்கள்ட்ட அறியாம இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க ஏன் பிஹெச்டி கூட படிப்பாங்க. ஆனா ராக்கெட் போறதுக்கு முன்னாடி ஒரு தட்டுல பழங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணணும். ஏன்னா ராக்கெட் அப்படித்தானே போயிட்டு இருக்கு. ஆனா இறைவன் அப்படி சொல்லல. நாங்க இறைவன் ஒருவன் வணங்குறோம். இருந்தாலும் இறைவன் வந்து இறைவனுடைய பேரை சொல்லி எல்லா இடத்துலையும் ஆரம்பிப்பேன் தவிர்த்து எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயம் அது இருக்காது. ஏன்னா அது போல சொல்லலைன்னா அது போகாதுன்னு இறைவன் சொல்லலை. புரியுதா? சொல்றதுக்கு ரீசன் வந்து நீ நம்பிக்கை கொண்டிருக்கின்றதுக்கு ஒரு ஆதாரமா மட்டும்தான் நாங்க சொல்றோமே தவிர்த்து நாங்க பிஸ்மில்லா சொன்னாதான் ராக்கெட் போகும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் எங்கள்கிட்ட கிடையாது. காரணம் நாங்க இறைவனை சார்ந்திருக்கோம். இறைவன் இல்லாமலும் இந்த உலகம், அதாவது இறைவனை நிராகரிச்சும் இந்த உலகம் இயங்க தான் செய்யும். ஆனா மறுமைன்னு ஒண்ணு இருக்கே, அந்த இடத்துல எல்லாருமே மாட்டுவோம். நான் மாட்டுவேன் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் இறைவனுக்கு பயந்து இந்த வாழ்க்கையை முன்னெடுத்து நாங்கள் போயிட்டு இருக்கோம் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னும் இந்த குரானை நீங்க தெளிவா படிக்கிறது மூலமா உங்க வாழ்க்கையை நீங்க பிரகாசமாக்கிக்கலான்றதையும் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.